அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே வெற்றிகரமாக 2024ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சிட்டோம். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு புது வருஷம் பிறக்கும்போது நம்ம எல்லாருமே சில குறிக்கோள்களை கையில் எடுத்துப்போம். இந்த மாதிரிலாம் நடந்துப்பேன், இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அந்த ஜனவரி மாதம் முடிகிற வரைக்குமாவது அதை ஃபாலோ பண்ணுவோமான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரி, ஏன் இதை ஃபாலோ பண்ண முடியல, ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சமீபமாக நான் கடைப்பிடிச்சிட்ருக்க ஒரு ட்ரிக் ஒன்று, அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். என்னென்னா, நான் என்கிட்ட மாற்றிக்கணும்னு நினைக்கிற முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். இன்னொன்று, எங்கே கிளம்புனாலும் டைமுக்கு கிளம்பணும். எனக்கு தெரிஞ்சு இது காமன் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர்ட்ட இந்த பிரச்சனை இருக்குது, என்கிட்டையும் இருக்குது. ஸோ இது 2ஐயும் நான் மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் போதே நான் எனக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துக்கிறேன். என்னென்ன, இது எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் செய்யணுங்கிறதுல ஏதாவது முக்கியமான நேரங்களை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு நான் எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறேன்னு வைங்களேன், எங்கே எடுக்கிறேனோ மறக்காமல் அங்கேயே வச்சிடணும். இல்லைன்னா அது திருப்பியெல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதே போல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, இதையும் ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறோம்னா திருப்பி அங்கேயே வச்சிடணும். அதுவும் அப்படி தான், மிஸ் ஆனால் ரொம்ப கஷ்டம். பணம்லாம் நான் பல நேரங்களில் எங்கெங்கேயோ வச்சுட்டு எங்கே வச்சேன்னே தெரியாமல் தேடிட்டு இருந்திருக்கேன். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை எடுத்த இடத்துல வச்சிடணும். அதே போல் பங்க்சுவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ரெக்கார்டிங் போகிறோன்னே கரெக்ட் டைமுக்கு போயிடணும். ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம்னா கரெக்ட் டைமுக்கு போகணும். ஏர்போர்ட் போனால் கரெக்ட் டைத்துக்கு போயிடணும். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சரியாக செஞ்சால் போதும். இப்போ நான் ஒரு ஹேர் பின் எடுத்தேன், அதை எடுத்த இடத்துல வைக்கல. ஒரு செருப்பு எடுத்தேன், அதை எடுத்த இடத்துல வைக்கல. ஒரு ட்ரெஸ் எடுத்தேன், அதை எடுத்த இடத்துல வைக்கலைன்னா பரவாயில்ல அப்படின்னு நானே எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுனால என்ன நல்லது நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன், இன்னையிலேருந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு. நேற்று வரைக்கும் இது எல்லாத்தையும் நான் தப்பாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே நாளில் உள்டாவாக நான் எல்லாத்தையும் சரியாக பண்ண போகிறேன் நான் முடிவு எடுத்தேன். ஒரு 10 நாள் கரெக்டாக செய்வேன். 11ஆவது நாள் எனக்கே போர் அடிச்சோம், அட போங்க ஏன்னு திருப்பி பழைய மாதிரியே மாறிடுவேன். அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக எதெல்லாம் முக்கியமான விஷயம்னு பார்த்து மாற்றிட்டே வந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. இன்னும் சொல்லப்போனால், இப்போ பாஸ்போர்ட் நான் எடுத்த இடத்துல வைக்கும்போது என்ன ஆகும்னா, நான் எங்கேயாவது கிளம்பும் போது பாஸ்போர்ட் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. டக்குன்னு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே போல் தான் ஏர்போர்ட்டுக்கு டைமுக்கு போயிட்டேன்னா எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது, நான் ஃப்ரீயாக இருப்பேன். இப்படிலாம் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, டைமுக்கு போகிறதும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம் தான் போல இருக்குன்னு நானே உணர ஆரம்பித்து எல்லா விஷயத்துலையுமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதனால நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயத்த ஒரே நாளில் இன்னைக்கே சுத்தமாக அப்படியே அடியோடு நான் மாற்ற போகிறேன்னு நினச்சா அது கொஞ்சம் கஷ்டம்தான் தோணுது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை ஆரம்பிப்போம். ஒரு நாள் முழுசாக நம்ம நினைக்கிற மாதிரி சூப்பராக மாறிட முடியும். நன்றி.